ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கையில் மருதாணி வைக்க போகிறேன். சொல்லப்போனால் மருதாணி நான் வச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமாக நான் வச்சுக்குவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பெருசாக வச்சுக்கிட்டது ரொம்ப ரேர் தான். கையில் தைலம் தடவிட்டு மருதாணி வச்சா நல்லா சவக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் நான் பெருசாக வைக்கலன்னா, என் வீட்டுக்காருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பிடிக்காது. மருதாணி, மேக்கப்பு இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அவருக்கு பிடிக்காது, சரி செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு நானும் விட்டுருவேன். அப்புறமா பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் மருதாணி வச்சுக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. வளைகாப்பப்பையும் எனக்கு பெருசாக மருதாணி வைக்க வாய்ப்பு இல்லை. கல்யாணத்தப்பையும் எனக்கு பெருசாக மருதாணி வைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப மருதாணினா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அது எனக்கு கிடைச்சது ரொம்ப ரேரு. எப்பயாவது கிடைக்கும். அப்போ 1-2 தடவை வச்சுருக்கேன். ஆனால் வருஷம் ஏதாவது பண்டிகை நாள் அப்போல்லாம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு மருதாணி வைக்க ரொம்ப ரேராக போயிடுச்சு. இப்போ இந்த மருதாணி எதிர் வீட்டில் எதிர் வீட்டு நெய்பர் அவங்க தான் கொடுத்தாங்க. கீழே அவங்களும் மேலே நாங்கள் 2 பேரும் ஆஃப் எடுத்துக்கிட்டோம். மருதாணி நான் எங்கள் அம்மா வச்சு விடுற மாதிரி தான் வச்சுக்குவேன். இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி தான் வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட நானும் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய். மருதாணி எப்படி இருக்குன்னு, டிசைன் எப்படி இதெல்லாம் வைப்பீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.